அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நற்செய்தியிலே இயேசு எவ்வாறு நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை கூறுகின்றார். பல நேரங்களிலே நாம் பல புனிதர்களிடம் வேண்டுகின்றோம். ஆனால் அவர்கள் அனைவருமே நமக்காக பரிந்துரை செய்பவர்கள் மட்டுமே. எனவேதான் இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுகின்றார் 26ஆம் வசனத்திலே 16ஆம் அதிகாரத்திலே, அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஜெபத்தையும் நாம் திருப்பலியிலாக இருக்கட்டும், மற்ற ஜெபத்தை எல்லாம் நாம் நிறைவு செய்யும் பொழுது நாம் முடிப்பது, இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் மன்றாடுகின்றோம் என்று. ஆம், நம்முடைய அனைத்து ஜெபங்களும் கிறிஸ்துவின் வழியாகவே வானக தந்தையிடம் ஒப்பு கொடுக்கப்படுகின்றன. அதைத்தான் இவர் வழியாக ஜெபத்திலே நாம் சொல்வோம், இவர் வழியாக, இவரோடு, இவரில். எனவே கிறிஸ்து வழியாக நாம் கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்துவில் நம்முடைய ஜெபங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, கிறிஸ்துவின் பெயரால் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபமானது கேட்கப்படுகின்றது. அதைத்தான் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய பிரியாவிடை உரையிலே இறுதியாக கூறுகின்றார். இயேசுவினுடைய பெயர் என்பது வெறுமனே ஒரு அடையாளம் அல்ல, மாறாக அவருடைய இயல்பை சுட்டி காட்டுகின்றது, அவரது ஆற்றலையும் வல்லமையும் சுட்டி காட்டுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களை, நாம் இயேசுவினுடைய பெயரால் ஜெபிக்கும் பொழுது 3 வகையான கொடைகளை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஒன்று, இயேசுவினுடைய பெயரால் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகின்றது. விண்ணக தந்தை அதற்கு செவி சாய்க்கின்றார். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசித்தோம் என்றால், எங்கே 2-3 பேர் ஒரு மனப்பட்டு என் பெயரால் கூடி ஜெபிக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கின்றேன். என் பெயரால், ஆக கிறிஸ்துவின் பெயரால் நாம் இணைந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபமானது கேட்கப்படுகின்றது. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே மீண்டுமாக இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று. ஆக இயேசுவினுடைய பெயரால் நாம் எதையும் நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது அவருடைய அந்த வல்லமையுள்ள பெயரால் கேட்கப்படுகின்ற ஜெபமானது நமக்கு நிறைவேற்றி தரப்படுகின்றது. இரண்டாவதாக, இயேசுவினுடைய பெயரால் நாம் வேண்டும் பொழுது பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கின்றது. லூக்கா நற்செய்தி 24:47வது வசனத்திலே நாம் வாசிக்க காண்கின்றோம், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள். ஆக நாம் மனம் மாறி இயேசுவினுடைய பெயரால் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கின்றது. திருத்தூதர் பணி 10:43 இதை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது, அவரில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர். எனவே இயேசுவினுடைய மீது நாம் முழுமையான நம்பிக்கை கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை, மன்னிப்பு, மீட்பு நமக்கு கிடைக்கின்றது. மூன்றாவதாக, இயேசுவினுடைய பெயரால், இயேசுவினுடைய வல்லமையால் நாம் ஜெபிக்கும் பொழுது பேய்கள் எல்லாம் ஓடுகின்றன என்று பார்க்கின்றோம். மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே சீடர்கள் வந்து இயேசுவிடம் சொல்லுகின்றார்கள், இயேசுவே, உம்முடைய பெயரால் ஒருவர் பேய்களை ஓட்டுகின்றார் என்று. ஆக இயேசு சொல்லுகின்றார், அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. ஆம், இயேசுவினுடைய பெயரால் அது மட்டுமல்ல, பேய்களை மட்டுமல்ல, எவ்வளவோ வல்லமையான செயல்களை நாம் செய்ய முடியும் என்பதற்கு இது ஒரு சாட்சியாக இருக்கின்றது. இயேசுவே சொல்லி இருக்கின்றார் மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் என்று. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெபம் எத்தகையதாக இருக்கின்றது? நாம் முழுமையாக இயேசுவினுடைய பெயரால், அவரால் நாம் நம்முடைய மன்றாட்டுக்களை, ஜெபத்தை வானக தந்தையிடம் சமர்ப்பிக்கின்றோமா? அல்லது வெறுமனே புனிதர்களிடம் மட்டும் அவர்களுடைய பரிந்துரையை மட்டும் கேட்டு நிற்கின்றோமா? எனவே நம்முடைய ஜெபங்கள் அனைத்தையும் இயேசுவின் வழியாக அவருடைய வல்லமையுள்ள பெயரில் நம்பிக்கை கொண்டவர்களாய் நாம் நம்முடைய ஜெபத்தை நம்பிக்கையோடு இறை தந்தையிடம் சமர்ப்பிப்போம். இயேசுவினுடைய பெயரால் நம்முடைய ஜெபத்தை கேட்குமாறு பரம தந்தையிடம் நாம் சமர்ப்பிப்போம். பாவங்களுக்கு மன்னிப்பையும் தீய சக்திகளிலிருந்து விடுதலையும் நாம் பெற்று மகிழ்வோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.